சொன்னால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம். 15 ஆண்டு காலம் என்பது ஒரு தலைமுறையினுடைய வாழ்க்கை. ஒரு 25 வயது படித்த இளைஞர் என்று சொன்னால் அவருடைய 40 வயது. 16 ஆண்டுகள் காணாமல் போன பிரின்ஸ் இப்பொழுது சட்டமன்றத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஆசாரி வள்ளம் மருத்துவக் கல்லூரியை கிறிஸ்தவர்கள் வழிபாடு நடத்துவதற்காக அந்த சேப்பலை திறக்க வேண்டும். கேட்டீங்களா? கேட்கின்றால் ஆசாரி வள்ளம் மருத்துவக் கல்லூரி என்பது யாருடைய சொத்து? ஆசாரி வள்ளம் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றவர்களுக்கு தெரியும். நேரே முன்வாசல் வழியாக செல்லும் போது இடது பக்கத்திலே ஐயன் சாஸ்தா சபரிமலை ஐயப்பனுடைய மறுபுறம் அந்த ஆலயத்திற்கு சொந்தமான 110 ஏக்கர் நிலம் யாருடைய அப்பங்கத்தில் யாருக்கு சேப்பல்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டர் உயிரோடு இருக்கின்றவை நீ சேப்பல் அல்ல, அங்கு செப்பல் கடை கூட திறக்க முடியாது. வணக்கங்க, நான் தான் வழக்கறிஞர் சரவணன் பேசுகிறேன். அன்பு சகோதரர் பிஜேபியினுடைய பொறுப்பாளர் பேசின வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் அவர்கள் சட்டசபையில் ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசினார். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆசாரி பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிற்றாலயம் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த நாட்டிற்கு நன்மை செய்ய வந்த மிஷனரிகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆசாரி பள்ளம் சேப்பல். இது யாருக்காக உண்டாக்கப்பட்டது என்று சொன்னால், காசநோய் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆசாரி பள்ளம் சேப்பல். அங்க வரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு மருத்துவம் மாத்திரமல்லாமல் ஆன்மீகத்தையும் ஜபத்தையும் சொல்லிக் கொடுத்த ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. இதோ இன்றைக்கோ இல்லை நேத்தோ ஆரம்பித்தது கிடையாது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள ஒரு சேப்பல். அதன் பிறகு அந்த சேப்பல் அங்கே ஒரு அரசு பொது மருத்துவம் வருகிறது. அதன் பிறகு அதை அரசாங்கம் ஒப்படைக்கப்படுகிறார்கள். பல ஆண்டுகளாக அந்த சேப்பல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போது இருந்த கவர்னர் அந்த சேப்பலை அவர் திறக்கிறார். இது வரலாறு, இதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் அன்பு சகோதரர் பேசுகிறார், இந்த சேப்பலை பாரதிய ஜனதா கட்சியில் கூடிய ஒவ்வொரு உறுப்பினர் இருக்கிற வரைக்கும் ஒருவராலும் திறக்கவே முடியாது என்று அவர் சவால் விடுகிறார். அங்கே செப்பல் கடை கூட திறக்க முடியாது என்று ஒரு ஆணவ திமிரில் அதிகாரத்தில் மோசமான ஒரு செயல். இவர்தான் இப்பொழுது அந்த தொகுதியில ஒரு சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறார். இவர்களுடைய நோக்கம் என்ன? இந்தியா இந்து நாடாக மாற வேண்டும். அங்கே இத்தனை ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த அந்த சிற்றாலயத்தை இன்றைக்கு மூடிவிட்டு இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதை திறக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு பூட்டி கிடக்கிறது. என்ன பியூட்டி என்றால், அதே இடத்தில் 2-3 இந்து கோயில்கள் திறக்கப்பட்டு சட்டவிரோதமாக திறக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அனுமதி இல்லாமல் திறக்கப்பட்டு அனுமதி இல்லாமல் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு அங்கே அந்த கோயில்கள் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த சேப்பல் எதிரிலேயே அந்த கோயில்கள் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்தியா ஒரு மதசார்பற்ற ஒரு நாடு, அனைத்து மதத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு நாடு, அனைத்து மதத்தினரும் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஒருதலை பட்சமாக அந்த நிர்வாகம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட மத வெறி பிடித்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருப்பதினால்தான் மத நல்லிணக்கம் கெட்டு போய் அனைவரும் சமம் என்ற கொள்கை இல்லாமல் கீழ் சாதி மேல் சாதி என்ற கட்டமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் பேசுவது போல எங்களுக்கு பேச தெரியாதா? இந்த நாட்டிற்கு கிறிஸ்தவ மிஷனர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த தற்குறி பேசியிருக்கவே முடியாது. செருப்பு கடை கூட செருப்பு ஒரு காலத்தில் நீங்களும் நானும் போடக்கூடாது என்றது இந்த சனாதன கொள்கை. ஆனால் இன்றைக்கு செருப்பு போடலாம் என்று சொன்னது கிறிஸ்தவ மிஷனரிகள். இல்லை, கிறிஸ்தவ மிஷனரி இல்லை என்று சொன்னால் கல்வி பொது உடைமையாக இருந்திருக்காது. கிறிஸ்தவ மிஷனரிகள் வரவில்லை என்று சொன்னால் மருத்துவம் அனைவருக்கும் கிடைத்திருக்காது. அனைவரும் சொல்லுகிறார்களே, காசநோய் மருத்துவமனை அப்போது எப்படி உருவானது? அவர்களுக்கு மருத்துவம் பார்த்தது யார்?
தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் பார்த்தது யார்? 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த நாட்டில் பெண்களுக்கு பிரசவம் பார்க்க பெண் மருத்துவர் கிடையாது. RSS இருக்கக்கூடிய மிக சிறந்த தலைவர்கள் எல்லாம் கிறிஸ்துவ பள்ளியில படித்தவர்கள். இது இந்த தற்குறிக்கு தெரியுமா? பேசுகிறாரே, பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற ஒரு உறுப்பினர் கூட இருக்கிற வரைக்கும் அந்த ஆசாரிய பள்ள சபை திறக்க முடியாது என்று சொல்கிறார்கள். நாங்கள் திறந்து காட்டுகிறோம், பார்க்கலாம். செருப்பு கடை வைக்கிறோமா, இல்லை அந்த சிற்றாலை திறக்கிறோமா என்று பார்க்கலாம். இல்லை என்று சொன்னால், அங்கே சிற்றாலயம் திறக்க முடியலன்னு சொன்னா, தமிழ்நாட்டில், தமிழகத்தில் அரசு புறம்போக்கு நிலங்களில், அரசு அலுவலகங்களில் கட்டப்பட இருக்கிற ஒரு கோயில்கள் கூட இருக்காது என்பதை நான் சவால் விடுகிறேன். இப்படி அநாகரிகமாக பேசுவீர்கள். நாங்கள் என்ன காதுல பூ வச்சுக்கிட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எங்களுக்கு பேச தெரியாதா? எங்களுக்கு வாய் இல்லையா? நாங்கள் படிக்கலையா? நாங்களை முட்டாளா? இவர்கள் மட்டும் பேசினது போல இங்க உங்க பருப்பு எல்லாம் தமிழ்நாட்டில் வேகாது, உங்க பருப்பு எல்லாம் தூக்கி வேற எங்கன்னா போங்க. வாயில வடை சுடிய ஆட்கள் நாங்கள் இல்லை, எண்ணெயில தான் வடை சுடணும். நீங்கெல்லாம் வாயிலேயே வடை சுடக்கூடிய ஆட்கள். நீங்கள் கோயில் கட்டுவீர்கள், சட்டவிரோதமா கோயில் கட்டுவீங்க, சட்டவிரோதமா கையில ஆயுதம் ஏந்து போவீங்க, இல்ல சட்டவிரோதமா எல்லாமே செய்வீங்க. நீங்களே குண்டை போட்டுக்கிட்டு என்ன கொலை பண்ண வந்தான பொய் புகார் கொடுப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்வீர்கள். நாங்கள் என் விருப்பப்பட தெய்வத்தை வணங்குவோம் என்று சொன்னால் வணங்கக்கூடாது என மிரட்டு நாங்கள் என்ன உங்களுக்கு அடிமைகளா? நீங்கள் என்ன பெரிய மேல இருக்கிற பருப்புகளா? பருப்பு எல்லாம் 2ஆக உடைந்து விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது தேவையில்லாத பேச்சு. உங்க வேலை என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க செய்யுங்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நாங்க செய்யறோம். அதை விட்டுட்டு செருப்பு கடை கூட திறக்க முடியாது அநாகரிகமான பேச்சு. ஒரு சமூக வலைதளங்களை எப்படி பேச வேண்டிய நாகரிகம் தெரியல அப்படின்னா, நீங்களா என்ன பொறுப்புல உட்காந்து பருப்பு உடைக்க பொறுப்பு பார்க்கலாமே. இதே ஆசாரிய பள்ளத்துல அந்த சிற்றாலயத்தை நாங்கள் திறக்கிறோம், திறக்க முடியலன்னா எந்த கோயிலும் மருத்துவமனைக்குள்ள இருக்காது. அங்க இருக்கக்கூடிய முதல்வர் டீன் மீது நாங்கள் புகார் கொடுப்போம். ஏனென்றால் எந்த அரசு நிலத்திலோ புறம்போக்கு நிலங்களிலோ இல்லை அரசு அலுவலகத்திலோ எந்த மதத்தினுடைய புகைப்படமோ கோயில்களோ வைக்கக்கூடாது என்று சட்டம் இருந்தும் சட்டவிரோதமாக வைத்தினால் எல்லா கோயில்கள் முன்பதாகவும் கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் முற்றுகை போராட்டத்தையும் நாங்கள் செய்வோம் என்பதை மாவட்ட நிர்வாகத்திற்கு இப்போது நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சொன்ன நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், அவரை கைது செய்யப்பட வேண்டும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கவனமாக இருந்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இப்படிப்பட்ட மதவெறி பிடித்தவர்களையும், சாதி வரி பிடித்தவர்களையும், இனவரி பிடித்தவர்களையும், மொழி வரி பிடித்தவர்களையும் இந்த நாட்டு உள்ளே விட்டால் இந்த நாடு மிக மோசமாக மாறிவிடும். அதனால் 0 பிஜேபி. ஒரு இடத்தில் கூட பிஜேபி வரக்கூடாது என்பதை நாம் ரொம்ப ஞானமாக கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று நான் உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.